எல்லாத்தையும் ஒரு துண்டு தந்திருக்கு. இந்த மிகையான உடற்பருமன் சம்பந்தமா 2 துண்டு இருக்கு. அதை பாருங்க. அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை, மிகையான உடற்பருமன். சரியானே? இலங்கையில கிட்டத்தட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் எடுத்தோம்னா, இலங்கையில 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் எடுத்தா கிட்டத்தட்ட 30% ஆக்கள் தேவையான உடற்பருமனை விட கூடின அளவு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பங்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆளோட உயரத்துக்கு ஒரு நிறை ஒன்று இருக்கணும், உயரத்துக்கு நிறை இருக்கணும். அதை கணிக்கிறதுக்கு நம்ம பிஎம்ஐன்னு ஒன்றை பாவிக்கும். பிஎம்ஐண்டா உடற்பருமன் சுட்டி. அதாவது நம்மட நிறைய உடற்பருமன் வர்க்கத்தால் பார்க்குறது மீட்டர்ல. நிறைய 25 எத்தனை கிலோ ஒன்று போடுவோம், 60 கிலோ ஒன்று போட்டுட்டு அதை பிரித்து பார்க்கணும் நம்மளோட உயரத்தை மீட்டர் வர்க்கத்தால். சரியா? நம்ம எத்தனை உயரம்னு பார்த்து சென்டிமீட்டர்ல பார்த்து அப்புறம் மீட்டர் வர்க்கத்தால் பிரித்து பார்க்குது. அது பார்த்தோம்னா நம்மளோட 25 குறைய இருக்கணும். இந்த பிஎம்ஐன்னு சொல்றது 25 குறைய. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஹெச்எல்சி கோனர்னு ஒன்று இருக்கு. ஹெச்எல்சி கோனர், ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குரிய கோனர், என்ன ஆரோக்கிய வாழ்வு மையம் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து நாம என்ன செய்யலாம், நம்மள நிறைய பார்க்கலாம். உயரத்தை பார்த்து நம்மளோட பிஎம்ஐ எத்தனை எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பிஎம்ஐ 25க்கு மேலே போக விடப்படா. 25க்கு மேலே போனால் அது மிகையான மேலதிக உடற்பருமன். 25க்கு மேலே போனால், 30க்கு மேலே போனால் மிகையானது. சரியானே? மிகையானது ஒரு மேலதிகமானது. சரியானே? அப்போ இந்த 25க்குள்ள வைக்கணும். அப்போ 25க்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து கிட்டத்தட்ட 100க்கு 30% ஆக்கள் இலங்கையில் இருக்காங்க. இது ஒரு அபாயகரமான நிலைமை. ஏண்டா அந்த உடற்பருமனால வாரதுலாம் நான் சொல்லுவேன், உடற்பருமன் கூடினா என்னென்ன விளைவு வரும்னு சொல்லி. சரியா? அடுத்தது உலகத்துல வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள உடற்பருமன் கூடினாக்கள் வந்து 30 மடங்கு கூடியிருக்கான். சாரி, 3 மடங்கு கூடியிருக்கான். இந்த 10 வருஷத்துல 3 மடங்கு எண்ணிக்கை கூடியிருக்கு உலகத்துல. மொத்தம் 5 லட்சம் பேர் இருந்திருந்தா இப்போ 15 லட்சம் பேர் உடற்பருமன். அப்ப என்னென்னு விளங்குதான் என்ன காரணம்னு சொல்லி. என்ன ஏன் இப்ப பழையதை விட இப்போ உடற்பருமன் கூடியிருக்கு? ஏன் கூடியிருக்கு? உணவு அமைப்பு. இந்த பழைய காலத்து உணவு அமைப்பு இல்லை. இப்ப எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கூட. என்ன எண்ணெய் பிரட்டின கறி, அந்த நேரம். இப்போ நம்ம பழைய கறி ஒன்று ஆக்குறதா டைம் எடுக்கும். பழைய மெத்தட் கறி ஆக்குற ஆக்கள், வயசு ஆக்கள் இருக்கீங்க, அது நேரம் எடுக்கும். என்ன இப்ப குயிக்க சமைக்கணும், என்ன செய்யணும், எண்ணெயை ஊத்துற பிரட்டுற அண்ணா கொடுத்தாச்சு, குயிக் சமையல். அதுக்கும் கஷ்டம்னா ஓர்டரை கொடுத்தா அது வரும். சரி, அப்ப இப்படி அந்த உணவுகள் இப்ப காலை சாப்பாடுலாம் சமைக்கிறது இல்லை. இப்ப பழைய காலத்துல காலை சாப்பாடு சமைக்கிறேன், புட்டு சுடுற. என்ன புட்டு சுடுறதுக்கு மாவெல்லாம் நானும் பிரட்டிருக்கேன். அது கடும் மகிழ்ச்சி. என்ன தேங்காய் பூலாம் போட்டு பிரட்டி அந்த இடைக்கிடைக்க தேங்காய் போடுறது தட்டுல போட்டு அது இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். என்ன புட்டு சுட்டு அப்புறம் அப்படி தள்ளக்குள்ள அப்படி வாரதெல்லாம் பாக்குறதெல்லாம் ரசிச்சு என்ன ரசனையோட செஞ்சு பார்த்துருக்கேன் அதெல்லாம். என்ன இப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அண்ணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணினா ரொட்டி வருது, அந்த அந்த பராட்டாக்குள்ள என்ன போடுபடுது, எண்ணெயை போட்டு பிணைஞ்சி லேசா தட்டுறதுக்கு எல்லாம் கையில் ஒட்டுமே. அப்ப எண்ணெய் எவ்வளவுக்கு போட்டுறோமோ அவ்வளவுக்கு அது லேசா வரும். அப்ப தனி எண்ணெயை பொரியலை விட டேஞ்சர் இது. இந்த பராட்டாக்குள்ள ஊத்துற எண்ணெய் பொரியலை விட டேஞ்சர். பொரிச்சதை நாம கொஞ்சம் நசிச்சு கிழிச்சு வடிச்சு தான் சாப்பிடுவோம். இது வந்து அப்படியே பிரட்டி அப்படியே விடுறான். என்ன இப்ப போஞ்சி பிரட்டல், வெண்டிக்காய் பிரட்டல், அதெல்லாம் என்ன நடக்குது, அந்த அந்த அதுக்குள்ளேக்கு சாமான டேஸ்ட் ஆகும் சோத்துக்கு. அப்ப என்ன நடக்குது, அந்த எண்ணெயையும் வலிச்சு பிரட்டி அதையும் சேர்த்து விடுறோம். அப்ப பொரியலையெல்லாம் மட்டும் அந்த எண்ணெயை பிரட்டி அடிக்கிறது கடன் டேஞ்சர். அதுலயும் பாம் ஆயில் எல்லாம் ஆரோக்கியமான ஆயில் இல்லை இதெல்லாம். அப்ப இப்படி நாங்க இது ஒரு காரணம். சரியான இந்த உடற்பருமன் பழைய காலத்து ஒப்பிடக்குள்ள இப்ப கூடினதுக்கு காரணம், 3 மடங்கு கூடினது காரணத்துல ஒன்று. மற்றது வந்து உடற்பயிற்சி எல்லாம் ஆபத்து. என்ன ஸ்காலர்ஷிப் வந்ததோட 4 வயசுலே நிப்பாட்டியாச்சு. விளையாட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓதலும் இல்லை, எல்லாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு அந்த ஓடி ஆடி தெரிஞ்சு அந்த பயிற்சி இல்லை. அப்ப அது தொடங்கினா ஒரு ஓஎல் டார்கெட் வந்துடும். வந்தா 9 இருந்து அதே இது ஒரு ஓஎல் எடுத்தோன்னா மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் மகனுக்கு. இல்லாட்டி அவர் சண்டை பிடிப்பார், கோவிப்பார். அப்ப அவருக்கு புஷ் பைக்கில் ஓடுற வேலையும் இல்லை. எல்லாரும் ஆட்டோ. அந்நேரத்துல அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போகும் ஸ்கூலுக்கு போறேன்டா. அப்ப மாலையை கடுத்தவங்க வந்து நடந்து போற, ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் வந்து 4 பேர் சேர்ற, அப்படி கூட்டிட்டு போற. நடந்துதான் போனேன். இப்ப நட இல்லை, சின்ன தூரத்துக்கும் திருவிழா பிடிக்கிறது. அப்ப மொத்தமா உடற்பயிற்சி இல்லாம போயிடுது. வீட்லயும் எல்லாத்துக்கும் மெஷின், இடிக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்குலாம் மெஷின் வந்துட்டு, புளிக்கிறதுக்கும் மெஷின் இருக்கு. இப்ப நம்மளுக்கு விரலுக்கும் வேலை இல்லை. இப்ப இருந்திருந்து புளிஞ்சா நடக்குது, மருந்திருக்கு வர என்ன செஞ்ச தேங்காய் கொஞ்சம் கூட உரிச்சிட்டேன்னு நோவு.
என்னண்டா அந்த அசைவு இல்லாம இருந்து போட்டு ஒரு நாள் அசைச்சு என்ன நடக்கும்? நோ, என்ன ஒற்றை அடிச்ச கையை தூக்கலாம். இதான் பிரச்சனை. ஒரு சாமான மொப்பாண்டினா இடுப்புக்கு பிடிச்சி. அப்ப இது என்னண்டா அந்த டெய்லி செய்யாம இருந்து போட்டு பெருநாளைக்கு செஞ்சா, கல்யாணத்துக்கு செஞ்சா, மகத்தான கொஞ்சம் கூட நின்றா வருத்தம். அப்ப இப்படி நம்ம உடல் அசைவு இல்லாததும் இது ரெண்டும் தான் பிரதான காரணம். இப்ப இந்த உடற்பருமன் கூடியது. இப்ப வாரம் நான் உடற்பருமனால வார பிரச்சனை இல்லை போட்டிக்கிறேன். உடற்பருமன் கூடுறதால நம்ம தேவைக்கு அங்காளிக்கிற உடற்பருமன் மெயினா கொழுப்பு அதுகள் தான். அப்ப அது என்ன செய்யும்? ஒன்று பிரஷர் உண்டாக்கும், மாரடைப்பு உண்டாக்கும், ஹார்ட் அட்டாக் வாரது கூட. மெல்லியாக்களுக்கும் பெரும், அதுக்கு வேற காரணம் இருக்கு. நான் சொல்றேன் உடற்பருமனில் இருக்கிறார்களும் வரக்கூடியது. சரி, அப்ப பிரஷர் கூட சான்ஸ் இருக்கு. கொழுப்பு குழாய்க்குள்ள அடைக்க நம்ம ரத்தம் ஓடுறதுக்கு இடவு குறை. இப்ப கொழுப்பு உள்ளுக்கு அடைச்சா அந்த இடவுக்குள்ளால ரத்தம் போகலன்னு செய்யும், பிரஷரை தான் போகும். சின்ன குழாய்க்குள்ளால போகல, பெரிய குழாய்க்குள்ளால போகல, சும்மா ஓடும். குழாய் நெருங்கின நடக்கும். அவ்வளவு 6 லிட்டர் பிளட்டும் அதுக்குள்ளால போகணும். போகல என்ன நடக்கும்? பிரஷரா போகும், நசிஞ்சு போகும். அப்ப பிரஷர் கூடுது. சரிதானே? அப்ப கொழுப்பு அடைச்சா என்ன நடக்கும்? மாரடைப்பு வருது, பாரிசவாதம் வருது. தலைக்கு போற குழாய் அடைச்சா பாரிசவாதம், ஹார்ட்டுக்கு போறது அடிச்சா மாரடைப்பு வருது. சரிதானே? அடுத்தது இப்ப இதை பாருங்க, மற்றது சுகர் வாரத்துக்கு சான்ஸ் கூட. ஏன்னா உடற்பருமன் கூட கூட இன்சுலின் வேலை செய்யற வீதம் குறைதான். இன்சுலின்ங்கிற நம்ம உடம்புல இன்சுலின்ங்கிறதான் சீனியை குறைக்கிறது. சரியா? அந்த இன்சுலின் சேர்த்திறன் அற்ற இன்சுலினா மாறுமா பருமன் கூட கூட. அப்ப இன்சுலின் இதிக்கும் சில ஆக்களுக்கு வேலை இல்லை. அப்ப நாம வெளியில இருந்து இன்சுலின் எடுக்கணும், அல்லது சீனி குளிசைகள் குடிக்கணும். இப்ப சீனி வியாதி வருது. அதே மாதிரி கேன்சர் வாருது. இந்த கொழுப்புகள் உடம்புல மாற்றம் அடையுதான் அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணிகளா மாறுதான். சரிதானே? ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் சொல்றாங்க, சுயாதீன மூலிகங்களாக அந்த கொழுப்பு கலங்கள் மாறுமா. மாறி அது கேன்சரை, குடல்ல வார கேன்சர், ஈரல்ல வார கேன்சர், அதே மாதிரி சதையில வார கேன்சர்களுக்கு காரணம் அமைதான் இந்த கொழுப்பு. இந்த கொழுப்பு உணவுகள். அப்ப கேன்சர் இலங்கையில உயிரிழப்புக்கு 2வது காரணியா வந்திருக்கு. சரிதானே? முதலாவது காரணி மாரடைப்பு, இப்ப கேன்சர் 2வது காரணி. கேன்சர் எண்ணிக்கை கூடிது. சரியா? மற்றது பாரத்தால நடக்க போது மூட்டு தேய்வு. இப்ப நம்ம உடற்பருமன் கூட கூட பாரத்தால நடக்குது, சில்லு தேய்வு. அப்ப மூட்டுகள் நசிஞ்சி தேஞ்சி மூட்டுவாதம் கூட. இப்ப பாரம் குண்ணாக்களுக்கு எல்லாம் குதி நோவு, அடுத்த சில ஆளுக்கு குதிவாதம், அப்படி அது கூட. மற்றது பித்த பையில கல் வாருது. இந்த கொழுப்பெல்லாம் நம்ம கிட்னில கல் வாரதுதான் கல்சியம் உப்புகளால வாருது. பித்த பையில வார கல் தனி கொழுப்பு, கொலஸ்ட்ரால். கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் எவ்வளவுக்கு டேஸ்டா நாம ஈரல் அதெல்லாம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு பித்த பையில கல் வரும். அப்ப கொழுப்பு கூடினா அந்த மேலதிக கொழுப்பு எல்லாம் பித்த பையில கல் உருவாகுது. அடுத்தது மல்லாக்க படுக்கையில மூச்சு தட்டு, திடீர் ராவையில மூச்சு அடிச்சு உடம்பு. ஏன்னா வயிறு பெருத்த உடனே கொழுப்பு கூடினா இப்படி மல்லாக்க படுத்தா நடக்கும், வயிறு நசியும். நஞ்சோடனே சுவாசத்துக்கு இடங்கான, சுவாச பை விரீரத்துக்கு வயிறு அமர்ந்தா அந்த பிரிமென் தகடு மேல தள்ளுபட்டா நம்மளுக்கு சுவாச பை இடங்கான. அப்ப ஸ்லீப் அப்னியான்னு சொல்ற, திடீர் நித்திர கல்ல எழும்புவாங்க, அல்லது தலைவன் 2 போட்டு உயர்த்தி வச்சு படுப்பாங்க, அல்லது பக்கப்பாட்டுல படுக்கிற வயிறு அப்படி நித்திர கல்ல மூச்சு அடைக்கிறது. அடுத்து மன அழுத்தம். கடைசியா உடற்பருமன் கூடினா என்ன நடக்கும்? அசைவு குறையும். சரியான வேலை செய்யறதுக்கெல்லாம் மாச்சல் சோப்பு, அதால ஆக்டிவ் இல்லாம போவாங்க, சோர்வடைஞ்சாக்கெல்லாம் மாறுவாங்க. அதால நடக்கும் மன அழுத்தம், அதுகள் வருத்தம், ஒரே தூக்கம், சோர்வு, அங்க போகிறதுக்கு எல்லாம் பாரமும் கூட, உடம்புல ஒரு அசதி ஒன்று வரும். இப்படி அடுத்து தொப்புள்ள ஹேனியா வாருது, அதுவும் உடற்பருமன் கூட கூட வாருது. இப்ப பெண்களுக்கு அதிகம். ஏன்னா இந்த கொழுப்பு கூடினு நடக்கும் சொல்லிச்சுன்னா நம்ம உடம்புல இப்படி இறுக்கம் அறிக்கிற வயிற்று தாசை கொழுப்பு கூட கூட இப்படி விரியும், இடவாகும். அப்ப அந்த இடவுக்குள்ளால குடல் தள்ளுற இருமுனா சரியான அப்படி தொடர்ச்சியான இருமல்கள், முக்குறது, அப்படியா சந்தர்ப்பங்கள்ல இந்த தொப்புள்ள ஹேனியா வாருது. இப்படி இவ்வளவு பிரச்சனைகளும் நம்மளுக்கு உடற்பருமன் கூறத்தால வருது. அப்ப நாங்க இந்த உடற்பருமனை குறைக்கிறேன்டா என்ன செய்யணும்? மெயினா 2 விஷயம் தான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒன்று உணவு, மற்றது உடற்பயிற்சி. அதாவது கலோரி கூட எடுக்கிறத நாங்க குறைக்கணும். கலோரின்டா சக்தி. இப்ப நாம வளர்ந்து முடிஞ்சு நம்மட கண் இவ்வளவுதான், இனி இதுக்கு மேல வளராது. மூக்கு இதே மூக்கு தான், இனி பெருக்காது. காது தான், வாய் தான், கை இவ்வளவுதான். இனி வளர்ச்சிக்குரியதுல நாம சாப்பிட தேவை. நாம இனி சாப்பிட்ற உணவுகள் என்ன? விட்டமின்ஸுகள், கனி உப்புகள், நம்மளோட கண் பார்வை, ஞாபக சக்தி, ஆக்டிவ் அறிக்கை, உசார அறிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, நோய்கள் வராம தொற்றுகள் வராமக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள், இதுகளை தான் சாப்பிடணும்.
அப்ப நாம இந்த சோத்து பிங்கான் தானே, அது கலோரி. என்ன கொத்து ரொட்டி இதெல்லாம் வந்து கலோரி கூட. மாப்பொருள் வந்து கலோரி. நீங்க இந்த உணவு தட்டை பாருங்க. இப்ப சாதாரணமான ஆக்கள் உணவு தட்டுன்னு எப்படி இருக்கணும்? சரி, சாதாரணமான ஆக்கள் இந்த பாருங்க, இந்த உணவு தட்டு சாதாரண ஆக்கள், சாதாரண உடற்பருமன் உள்ள ஆக்கள் இப்படித்தான் சாப்பிடணும். ஒரு ஒரு அரைவாசிக்கு தான் மாப்பொருள். இப்ப கிழங்கு ரைஸ் அரைவாசிக்கு தான் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, அந்த கையிலையும் இருக்கு. மிச்ச அரைவாசிக்கு பாருங்க மரக்கறியும் மீனும். இப்ப மரக்கறி இவ்வளவும் ஆக்குறது எங்கட வீட்டு நேரம் இல்லையோ, வேலைக்கு போற டியூட்டிக்கு போற, இந்த 4 கறி 6 ஆக்குறேன்னு பிரச்சனை. அதுக்கு மட்டும் வயசு இருக்கு. குடும்பத்துல 4 பேர் சேர்ந்து ஒவ்வொரு கறியா 4 பேரும் பிளேட்டை மாறுங்க, கறிக்கோப்பு மாறுங்களேன். பழைய காலம் வந்து என்ன, ரோஸ்டர் டியூட்டியை போடுங்க. இன்றைக்கு நான் போஞ்சு ஆக்குறேன், நீங்க கோழி ஆக்குறேன், நீங்க ஒரு இலக்கறி சுண்டல், நீங்க ஒரு எவ்வளவு மகிழ்ச்சி, குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். கறியை வாங்கி தந்து சண்டை பிடிக்க மேல, நாளைக்கு கறி வாங்கணும். அப்ப நம்ம என்னத்தையும் குடுக்கல் வாங்கல் உறவு தானே என்ன. அப்ப நாங்க இதுகள் செய்தா அந்நேரத்துல அப்படித்தானே, வீட்டு யாரும் விசிட்டர்ஸ் வந்தா டக்குண்டு 4 கறி வந்துடும். அண்ணா சொந்தக்காராக மெசேஜ் போகும், டக்குன்னு திடீர்னு அப்படி ஆக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா கறி கோப்பு வரும். அண்ணா பெரிய செல்வமா சாப்பாடும் கொடுத்தாச்சு. இந்த மகிழ்ச்சி எல்லாம் இப்ப இல்லை. தனித்தனி அவர் வாடு. இப்போ மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் கூட குடும்பங்கள். அப்ப நாம இந்த கறி ஆக்குறங்கிறது, நீங்க 4 கறி ஆக்க தேவையில்லை. நான் சின்ன மாதிரி செய்யுங்க, தாத்தா தங்கச்சி பெரியம்மா சாச்சி அல்ல பக்கத்து வீட்டு ஆக்களோட உறவு அறிக்கணும். இல்லாட்டி கடுங்கானாது என்ன வாழ்க்கையில் நிம்மதி இருக்க. ஒளிமையா சிரிக்கிறதுக்கு முன்னோட்டுக்காரன் சண்டைக்காரனா சிரிக்கலாமா? சிரிக்கல, நம்மளோட சிரிப்பும் போயிடும். அப்ப இது முக்கியமான விஷயங்கள். அப்ப பக்கத்துல எப்படி 3-4 வீடு இருக்கும், தூரத்துல சொந்தக்காராக்கள் இருந்தாலும் 4 வீட்டோட நீங்க கொடுங்க, கொடுத்தா அடுத்தது வரும். நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், நாம ஸ்டார்ட் பண்ணணும். நாம கறி கோப்பையை கொடுத்தா அங்க இருந்து வரும் அடுத்தது 4 கறியை கொடுங்க. நாம ஒரு கறியை பெரிய வானிலை ஆக்குவோமே 5 வீட்டுக்கு கோப்பை கொடுக்கறதுக்கு ஆக்கினா சரி. அப்ப இப்படி நாங்க இந்த உணவை வந்து நாங்க இந்த பேட்டனுக்கு சாதாரண ஆக்கு. மற்ற பக்கம் இருக்கி அந்த உடற்பருமன் 25க்கு மேல கூடினாங்க, அங்க சோற காணே இல்லை, ஒரு சின்ன ஒரு துண்டு தான் நிறைய இவ்வளவு மூலையில் இருக்கு. நீங்க இதுக்கு கீழே சோறு இல்ல, நம்ம சாப்பிட்ற பேட்டன் இல்லை. நாம முதல்ல செய்யற பிங்கான் எடுத்தா சோறு தான் வைக்கல, இடியாப்பத்தை வைக்கல, அப்படி வைக்கப்படா. பிங்கான் எடுத்தா ஃபர்ஸ்ட் கறியை வைங்க, என்ன கறியை வைங்க, அந்த பிங்கால வச்சு போட்டு அந்த இடவு இருக்குத்தானே, அந்த இடவுக்குள்ள சோற வைங்க, பசிக்க மாட்டா. இதெல்லாம் மனம் இப்படிதான் எனக்கு பிளமில்லாம் போயிட்டு நடுங்கும். இதெல்லாம் மனம்தான். நீங்க எப்படி சாப்பிட்டு பாருங்க, ஒரு கிழமைய 2 கிழமைக்கு தான் அப்படி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அது சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியா நம்ம திங்கள் என்ற ஃபீலிங். வெள்ளைக்காரன் என்னத்தை திங்கான், 2 பான் துண்டு ஸ்லைஸ் பகல் சாப்பாடு அடிக்கும், ஒரேஞ்ச் ஜூஸ் ஒன்று அடிக்கான். அண்ணா வேலை ஆக்டிவா வேலை. நாம பகல் சாப்பாடு இருந்தா தூங்குற வேலை அம்பரும், என்ன எலும்பேல நித்திர அம்பரும். அப்ப கார்போஹைட்ரேட்டு அந்த கலோரி உள்ள உணவு குறைக்கணும். இதுல பாருங்க, இதெல்லாம் வந்து கலோரியே இல்லை. இதுக்கு வந்து ஆக்டிவா இருப்போம், உஷாரா இருப்போம், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின்ஸ்கள் இருக்கு, கனிவுப்புகள் இருக்கு, நோய்கள் வர பாதுகாக்கிற உணவு தான் இதெல்லாம். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு மெல்ல மெல்ல பாதிக்கப்படும். நீங்க எடுக்க மட்டும் தான் பாதிக்கப்படும். நீங்க டெய்லி தேவையான அளவுக்கு இஞ்சால எண்ணெய் சாப்பாடும் மாப்பொருளையும் எடுத்தா இருக்கிறது இன்னும் பாதுகாக்கப்படும், உடைய மாட்டேன். அப்ப இதை கரைக்கணும்னு சொன்னா நாங்க இந்த எடுக்கிற அந்த கலோரி குறைஞ்ச உணவை நாம சாப்பிடணும். கலோரி உள்ள இல்லாத உணவு அல்ல குறைந்த உணவு. இப்ப சிவப்பு அரிசியில கலோரி குறைய, வெள்ளை அரிசி தனி கலோரி, பெரிய அரிசி கொஞ்சம் நீட்டத்துல நின்று பிடிக்கும், சின்ன அரிசி சாப்பிட முடிய பசிக்குது. இப்ப 4 குடஞ்ச அரிசி தான் இப்ப எல்லாம் இருந்துடுறா. பல்லுக்கும் மேல இல்லை, இறப்பைக்கும் மேல இல்லை, சாப்பிட்டு முடிய சமைச்சு முடிஞ்சிடும். ஒரு 4 மணிக்கு ரோல்ஸும் சம்சாவும் டீயும் வேணும், இல்லாட்டி பேக்கரி சாமான் டீ 4 மணிக்கு திருப்பி பசிக்குது. காலை சாப்பாடு திண்டு முடிய திருப்பி 10:30க்கு டீக்கு இன்னொரு சாமான். இப்ப பசி கூட என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து இறப்பையில தங்குது இல்லை, கெதியா சமைக்குது. ஆகவே டைம் எடுக்கிற இறப்பையில நீண்ட நேரம் நிக்கிற ரைஸ் தான் இது. தமிழாக்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஜப்னாவில எல்லாம் பெரிய நம்ம மாட்டு அரிசின்னு சொல்ற பெரிய பெரிய அரிசி சாப்பிட்டா, சிங்களாக்கள் சாப்பாடு பார்த்துல பாருங்க பெரிய பெரிய அரிசி. அப்ப அது நீண்ட நேரத்துக்கு வகுத்துல இருக்கும், அப்ப பசிக்க மாட்டா. காலை சாப்பாடு ஒரு சாப்பிட நிறைய, பகல் சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஆகவே நாம அரிசியும் வந்து கலோரி குறைஞ்ச அரிசிண்டா சிவப்பு அரிசி, தீட்டாத அரிசி சரியானே, பெரிய அரிசிகளை சாப்பிடுங்க. இப்போ பாஸ்மதி இப்போ சொல்றாங்க பாஸ்மதி அரிசி இல்லைம்மா, நீண்ட நேரத்துக்கு வகுத்துல இருக்கும். அப்ப கெதியா பசிக்காது. பசிக்கத்தான் நீங்க சின்ன சின்ன சாமாந்துங்கிற டீயோட பிஸ்கெட், டீயோட மாப்பொருள், பனிஸ் சரியானே. அப்ப இதுகளை நாங்க குறைக்கணும். குறைச்சி இது அப்ப உணவும் மெயினானது, உணவையும் குறைக்கணும். அதோட மற்றது உடற்பயிற்சி சரியானே. இதுல காட்டுக்கு ஒரு கிழமையில 2.5 மணி நேரம் கட்டாயம் செய்யணும் உடற்பயிற்சி. நாம
திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் பிஸின்றாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரியான ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் ஆச்சுன்னு நாங்கள் கிழமையில் 2 நாள் ஆச்சு செய்யணும். செய்தோம்னா எக்ஸசைஸ் என்ன? அப்போ நாம சும்மா வீட்டை செய்கிறது எக்ஸசைஸ் இல்லை. வீட்டை சமையல் கட்டில் நிற்கிற காலத்துல வந்து விடியும்படிய வேலைன்னு சொன்னாலும் அது பயிற்சி இல்லை, உடற்பயிற்சி இல்லை. நம்மட உடம்புல இருக்கிற மேலதிகமான கொழுப்பு சீனி எல்லாம் கரைகிறன்னு சொன்னா ஓரளவு நாம இழைக்கிற மாதிரி வேலையில் செய்யணும். சரியா? கொஞ்சம் வேகமா நடக்கிறது, நடைய கொஞ்சம் வேகமா நடக்கிறது. சரியா? வீட்டை செய்கிற வேலை சின்ன சின்ன உடுப்புகளை கொஞ்சம் கசக்கி கழுவுறது, கடும் பெருசி பாரமானது பெட்ஷீட்டை கழினா மருந்து எடுக்கணும் டாக்டர்கிட்ட, இடுப்பு நோவு. அப்ப சின்ன சின்ன உடுப்புகளை வந்து நாங்க அதாவதையும் நம்ம கையால கழுவுறது வைக்கணும். குளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு உடுப்பு கழுவி போட்டு குளிக்கிறேன். இது நான் சொல்ற இந்த பிராக்டிஸ். ஒரு 2 உடுப்பை நம்ம குளிக்கிறது முதல்ல சர்ஃப் எக்சல் போட்டு வைக்கிறது. குளிக்க போனா இது 2 கசக்கி கழுவி போட்டா குளிக்கிறது. அப்ப பயிற்சி. வாளியில அள்ளி அள்ளி குளிக்க சவர் வைக்கணும். எல்லாம் பூட்டி தானே, நீ எல்லாரும் வீட்டையும் போடுற மாதிரி நாம பூட்டி தானே பூட்டி வைக்கணும். ஆனா வாளியில நிரப்பி பழைய பேட்டர் ஒரு 20 குந்தி ஒளிமினா ஓரளவுக்கு நம்மளுக்கு பயிற்சியா போகும். அப்ப அன்றாட வேலையோடைய சிலதுகளை நாம செய்திடலாம். இப்படி நீங்க சின்ன சின்ன தூரத்துக்கு எல்லாத்துக்கும் 3 வீல் பிடிக்க வேணாம். மூட்டு வருத்தம் இல்லாத ஆக்கள்லாம் நடக்கக்குள்ள கடும் மகிழ்ச்சி முக்கியம். இப்போ உத்தரம் போதுலேயும் சிரிப்பு காணா, சிரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, எல்லாரும் பிஸி. கூடி இருந்து கதைச்சிருக்கிறதுக்கு வீட்டுகளில் ஆக்கள் இல்லை, எல்லாரும் ஓட்டம் மெஷின். சரியானே? தூங்குறது மாதிரி தான். அப்ப நாம நடந்து போகக்குள்ள எத்தனை பேர் சந்திப்போம், சில சொல்லுவோம் எப்படி சோமாரிங்க. அப்போ ஒரு மகிழ்ச்சி. நீங்க வெளியறங்கி பாருங்க, நம்ம கடும் கவலையோட பிரச்சனையோட தலைக்குள்ள போவோம். இப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அல்லது உங்களோட இப்படி போய் வரக்குள்ள எல்லாம் மறந்துடும். சரியான? அது கட்டாயம் தேவை. ஏன்னா ப்ரெஷரை குறைக்கிறதுல உண்டு. இப்போ ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக்களுக்கு காரணம் சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் கூடயாம், டென்ஷன்கள் கூட, மனுஷனுக்கு பிரச்சனைகள் கூட தலைக்குள்ள. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதான். அதை மறக்கடிக்கிறதுக்கும் மற்ற பார்ட் செய்யணும். நம்ம உடற்பயிற்சிங்கிறது நாம எக்ஸசைஸ் மெஷின் வாங்கி செய்ய தேவையில்லை. அதெல்லாம் பொய் வேலை. ஒரு மாத்தைக்கு செய்வாடும் 2 மாசம் 3 மாசம் ஆகக்கூட அது கட்டிலுக்குள்ள தள்ளுபாட்டு. அதுக்கு மேலே டவல் காயும் சாரன் காயும் ஓரளவு ஈர உடுப்புகள், அதுக்கு மேலே காய். இது எல்லாரும் வீட்டையும் இருக்குது. இதான் நடக்குது. பக்கத்து வீட்டுக்காரி வாங்கியிருக்காண்டு போட்டு இந்த ஹஸ்பண்டை போட்டு கனாட்டுப்படுத்தி ஒரு மெஷினை வாங்குறேன். ஓடுற மெஷினை வாங்கி போட்டு அந்த மெஷின்ல வாங்கின காசிக்கு ஒரு மாத்தைக்கு ஓடுபடும். ஓடி முடிய பிறகு ஒரு டெய்லி நடக்க மாட்டேன், ஒரு 2-3 நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ கிடைக்கிற நாளையில அப்படி போகும். பிறகு ஃப்ரீயே வராது. அந்த மெஷின்ல ஓடுறதுக்கு ஃப்ரீ கிடைக்க மாட்டா. மறாவது ஒரு இடைஞ்சில ஒரு மூளைக்கு போகும். ஃபெஸ்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கும். பிறகு ஒரு மூலையில போய் பிறகு காணையே இல்லை. எங்கன்னா அதுக்கு மேலே சாமான்லாம் கூடி அது மூடுபட்டும். பிறகு நாம நமக்கு மெஷின் ஒன்று வாங்கிடலான்னு தேடக்கூடாது. பிறகு தேடி பார்க்குறோம் அது எங்கேயோ ஒரு மூலையில வேற சாமான் அடிக்கிருக்கும். சரி, இப்படி நாங்க வந்து உடற்பயிற்சிகள் அப்படி செய்ய தேவை. அன்றாட வேலையோட சின்ன தூரம். சரியான? இப்ப நாம ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்னா ஆட்டோவை கொண்டாந்து கேட் அடிக்கி முதல்ல இறங்க தேவையில்லை. சரியானே? கடும் தூரத்திலிருந்து வாராங்கன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கி நடந்து வரலாம். ஆனா நாம அப்படி செய்யறோம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றாரு. அந்த கேட்டு கிட்ட கொண்டு விடுங்கன்னு சொல்றாரு. பைசிக்கல்ல வாராக்கள் நெட்டுக வந்து அந்த கேட்ட ஓரத்துக்கு இந்த வெள்ளை கோடு அடிச்சிருக்கி அதுக்கு மேலான்னு வந்து அடிக்கிறேன் நாம. கொஞ்சம் நடைய ஃபுல்லா குறைச்சிட்டேன். நடங்க, சின்ன வேலைகள் செய்தீங்கன்னா நம்ம அடிக்கடி மாத்தைக்கு ஒருக்கா வந்து இந்த வெயிட்டை பார்க்கணும். பார்த்து நாம ஒரு மாத்தைக்குள்ள ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ குறைங்க. அதுதான் அந்த இது காட்டி நடத்தை சிகிச்சை வழங்குதல். சரியான? இப்ப இதுல வந்து டயரி உண்டு, ஃபுட் டயரி மாதிரி வச்சுக்கணும். நம்ம திங்கக்கிழமை இந்த சாப்பாடு, செவ்வாய் இது, புதன்கிழமை இது, ஒரு செட்டப் ஒன்று இருக்கணும். காலை சாப்பாடு இது, பகல் சாப்பாடு இது, இரவு சாப்பாடு இது. ஒரு ஷெடியூல் போட்டீங்கன்னா நாம சும்மா கண்ட மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டோம். 2-3 தரம் இறைச்சி வாங்க போறோம் கிழமைக்கு. அப்ப நாம ஷெடியூல்ல இருந்தா ஒரு நாள் தான் இறைச்சி, ஒரு நாள் தான் கோழி, 3 நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு முட்டை, ஒரு நாளைக்கு மரக்கறி. சரியான? இப்படி வச்சா நாம வந்து இந்த இதுகளை குறைக்கலாம். சரியான? இல்லாட்டி அடிக்கடி இப்ப நம்ம கல்யாணம் ஓடி இருக்கு, அப்ப நம்ம இறைச்சி வாங்க தேவை. இந்த கிழமைக்கு 2 கல்யாணம் ஓடி இருக்கு, இறைச்சி கறி நம்மளுக்கு ஆகிற கோழியும் ஆகிறது. அந்த கிழமைக்கு 2 கல்யாணத்தோட அது 2 முடிஞ்சிடும். அப்ப நாம மற்றதுகளை தான் வாங்கணும். இப்படி ஷெடியூல் பண்ணாமக்கு நாம திண்டம்டா உங்களுக்கு ஒன்றும் விளங்க மாட்டா. அங்க எல்லாம் அடைச்சிட்டு வந்து வருத்தத்தோட வந்து அன்னைக்கும் என்ன நடந்துட்டு போன தலை சுட்டு விழுந்துட்டாரு, அங்க ஹார்ட் அட்டாக். சரியானு? அப்ப இப்படி நாங்க இந்த உணவு முறையும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதே மாதிரி அந்த உணவு முறைகளையும் நீங்க எக்ஸசைஸையும் ஷெடியூல் பண்ணணும். இந்த கிழமை நான் இதான், இந்த 2 நாளும் நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யணும், வேலை செய்யணும். வாசல் இருக்கிறார்கள், வாசல் கூட்டுறது நடக்கிறது அதுகளை செய்து எங்களோட உடற்பருமனை நாங்க கட்டாயம் நாங்க மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட கல்முனை பிராந்தியத்துல அந்த அறிக்கையின்படி உடற்பருமன்ல நாம அகில இலங்கை ரீதியா 3ஆவதுல இருக்கோம். நல்லதானேலா? 28
சுகாதார பிரிவில் இலங்கையில் நம்மளோட கல்வினை பிரிவு மூணாவது நிலையில் உடற்பருமன் கூடினாக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ இது பரிதாபமான நிலைமை சரியானே. அப்போ அது காரணம் நம்மட ஏரியாவில் வந்து வளவுகள் அசையலா, அப்போ எக்ஸசைஸ் குறைய, அப்போ சாப்பிட்றதெல்லாம் அப்படியே சேர்ந்துட்டு ஏறி உடம்பு. மற்ற உணவு ஹோட்டல்கள், கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், கடை சாப்பாடு இதுதான் பிரதான. நாங்கள் இதெல்லாம் குறைச்சி சரியானே. நீங்கள் மாதம் மாதம் வரணும். இந்த உடற்பருமன் கூட இருக்கிறார்கள், மந்த்லி வந்து வாங்க. அது அப்படி கிளினிக் மாதிரி வரக்குள்ள உங்களுக்கு குறையில்லையேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு குறைக்கணும் போல இருக்கும். அப்போ அடுத்த மாதம் ஒரு 1/2 கிலோ வச்சும் குறைக்கலாம். தடார்னு குறைக்க இயலாது சரியானே. நாம ஒரு 3 மாதத்துக்குள்ள 1 கிலோ குறைச்சாலே பெரிய விஷயம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 1 கிலோ, அப்போ ஒரு வருஷத்துல 4 கிலோ குறைஞ்சிரும். அடுத்த கூடாம பார்ப்போமே, அடுத்தது இருக்கிறது கூடாம பார்க்கறது அது பெரிய பிரச்சனை. அப்போ 2 நடக்கும். அப்போ மந்த்லி அங்கே ஒரு டேட் ஒன்று சொல்லுவாங்க, அந்த மந்த்துக்கு வாங்க. ஒவ்வொரு மாதம் வந்து நாங்கள் வெயிட்டையும் பார்த்து எங்களோட வெயிட்டுகளை நாங்கள் கொண்டு பண்ணிக்கொள்ளோம் கேட்டு பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தை என்னென்னா, இப்போ நாம் எல்லாரும் மருந்து எடுக்கிறது தான் ஓடுறோம். நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஆலோசனையை கேட்டு அதுகளுக்கு டைம் செலவழிக்கிற குறைய வீட்டுகள். ஆகவே அதை குறைச்சிட்டு நாங்கள் இந்த ஆலோசனைகளை நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.